அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருந்தோமா? நான் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறேனா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க போறோம். நம்முடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறது? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வேதத்திலிருந்து ஒரு நிறைய இருக்கு. பேர் சொல்லப்படாத சிலரை குறித்து உங்களுக்கு பேச போகிறோம். அவங்க வாழ்க்கை எப்படி சாட்சியாக இருந்துச்சு, அதுபோல் இந்த வருஷமெல்லாம் நம்ம சாட்சியாக இருந்தோமா? நான் சாட்சியாக இருந்தேனா அப்படின்னு தலைப்பு போட்டுடு, அல்லது என்னுடைய சாட்சி அப்படின்னு தலைப்பு போட்டுடு, அல்லது தேவனுக்கு நான் சாட்சி, தேவனுக்கு நான் சாட்சி, எப்படி வேணாலும் தலைப்பு போடலாம். என்னுடைய சாட்சி அப்படின்னு போடுங்க. என்னுடைய சாட்சி. இந்த வருஷம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல் பாயிண்ட், நம்ம எப்படி சாட்சியாக இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்தால், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47 வாசியா. நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம், சுருக்கமாக சொல்றோம். இந்த வருஷம் முழுவதும் ஊர்ல பாவியான ஒரு ஸ்திரீ, ஊர்ல பாவியான ஸ்திரீ. இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள் வந்திருக்கலாம். ஊர்ல பாவியான ஸ்திரீ என்கிறது போல சபையில பாவின்னு நம்மளை சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கலாம். இவளின் சாட்சி என்ன? இவளை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில் வந்த குறைவுகள், குற்றங்கள், பலகீனங்கள், தோல்விகள் எல்லாவற்றுக்காக மனங்கசந்து அழுது, இந்த பாவியான ஸ்திரீயை போல பேர் சொல்லப்படவில்லை, இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகளுக்காக இந்த வருஷத்தில் நாம மனஸ்தாபப்பட்டு அழுது பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவராகிய இயேசுப்பா சொல்லுகிறது போல, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போல இந்த வருஷ கடைசியில கர்த்தர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை பார்த்து மிகவும் அன்பு கூர்ந்தாள் சொல்லக்கூடிய சாட்சி உண்டா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வருஷ கடைசியில சுத்த மனசாட்சியாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறேன். தேவனோடு நான் ஒப்புரவாய் இருக்கிறேன். மன்னிக்கப்படாத பாவம் என் வாழ்க்கையில் இல்லை. சிறிதும் பெரிதுமா என்னென்ன பாவங்கள் செய்தனோ, என்னுடைய பார்வையிலே, எண்ணங்களிலே, நினைவுகளிலே, வாஞ்சைகளிலே, உணர்வுகளிலே, ஆசாபாசங்களிலே, சிற்றின்பமான வாழ்க்கையின் அனுபவங்களில் நான் செய்த எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் என்னை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு சொல்லக்கூடிய சாட்சிக்கு இருக்கிற மாணி பாருங்க. பேர் சொல்லப்படாத ஒரு பெண் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறாள். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. வருஷ கடைசியில் இந்த வருஷத்தை முடிக்கும் போது இந்த நல்மனசாட்சியோடு முடிக்கணும். இந்த வருஷத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? இந்த நல்மனசாட்சியோடு முடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகமாக பேசி சமயத்தை எடுக்காம அடுத்த பாயிண்ட், கர்த்தருடைய கிருபையினால. இரண்டாவது, இந்த வருஷத்துல நம்முடைய சாட்சி, என்னுடைய சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சீக்கிரமா வாசி. 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானிய 40 வருஷம் சப்பானி. ஆனா என் வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி நம்ம கிட்ட உண்டா? 1வது வசனத்தில் வரும்போது, ஜெபாலய சமயமாகிய 9ஆம் மணி வேளையிலே இந்த சப்பானி அலங்கார வாசலுக்கு வந்துடுவோம். இந்த வருஷம் ஆலயத்துக்கு வர்ற விஷயத்துல, தேவனை தேடுகிற விஷயத்துல நம்முடைய சாட்சி எப்படி? சப்பானி மறுபடியும் நினைவு கொள்ளுங்க, இங்க ஒரு சப்பானி கூட கிடையாது. இங்க சப்பானி யார் இருக்கா? ஒரு சப்பானி கிடையாது.
எல்லாம் சூப்பர் மேன்கள். அல்லேலூயா. இப்போ கொடைக்கானலில் நாளைக்கு நம்ம புறப்பட்டு போனால், ஆராதனை முடிச்ச உடனே கொடைக்கானலுக்கு புறப்பட்டா அங்கே நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஹெல்த் இருக்குது. 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கியூவில் நின்று அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு போயிட்டு வர்றதுக்கு பலன் இருக்குது. அல்லேலூயா. உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாத நிலவரத்தில் நின்று அரை மணி நேரம் சிரமப்பட்டு போயிட்டு வரைக்குள்ள ஹெல்த் நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆராதனைக்கு வர்றதுக்கு இந்த வருஷம் எப்படி இருந்தோம்? எத்தனை பேருடைய மனசாட்சி நல்ல சாட்சியாக இருக்கு? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 9:30 மணி ஆராதனை வச்சுருந்தோம். ஜனங்கள் வரட்டுனி 10 மணிக்கு வச்சுருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான வர்ற வருஷத்தில் உங்களுக்காக 11 மணிக்கு வைக்கலாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சப்பானிகளாகி நீங்கள் ஊந்தாது வந்துக்கிடுங்க நீ சொல்லி. இந்த மார்க்கம் 3 விதமான மார்க்கம். ஒன்று ஊந்து போகிற மார்க்கம், இன்னொன்று நடக்கிற மார்க்கம், இன்னொன்று பறக்கிற மார்க்கம். நம்ம சபையில் இந்த 3 கூட்டமும் இருக்கு. அதில் ஊர்ற கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால இவங்களுக்காக 11 மணிக்கு வைக்கலாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளே ஆலோசித்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் நம்ம சபையில் இருக்கிற சப்பானி அல்ல, நடக்கிற கூட்டம் சரியாக வராதது தான் அது காரணம். அல்லேலூயா. ஒரு சப்பானி 9ஆம் மணி வேளையில் ஆலயத்தில் இருக்கான். எந்த பிள்ளைகளும் கிடையாது, எந்த பேர பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அந்த ஆடி அசைஞ்சு அது புறப்பட்டு வாரதே பார்க்கணும். அப்படி வரோம். 10 மணிக்கு ஆராதனை போகலாம் போகலாம். எப்படி அவங்களுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும், போகலாம், ஆயத்தமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆராதனைக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குது. காலையிலே எழுந்திருச்சு ஏற்கனவே ஒரு ஆராதனைக்கு போயிட்டு, ஏற்கனவே இன்னொரு ஆராதனைக்கு போயிட்டு நம்ம ஆராதனைக்கு கரெக்டாக வர்றவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருச்சு 3 ஆராதனைக்கு போகிறவங்களும் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஒரு ஆராதனைக்கு 10 மணிக்கு அப்படியே வராது. வரும்போதே அந்த பசுமாடை பார்த்தா தெரியாது. அப்படி வரம் பார்க்குறேங்க, அது வாரதே பார்த்தா புண்ணியத்துக்கு வாரது போல இருக்கும், புண்ணியவான்களை வாரது போல இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிறதுல ஒரு 10 பேராது காலையில் ஏற்கனவே ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஆராதனைக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல வசனம் கேட்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், ஒரு அன்பின் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போவோன்னு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதுவே ஆராதனை இருக்கிறாங்கல்ல ஒரு கூட்டம், அலங்கா வர வாசல்லையே இருக்கல ஒரு கூட்டம். அந்த சப்பானிகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் வீல் சேர் வாங்கி தருவோம் புது வருஷத்தில். ஆமாம், ஆட்டோமேட்டிக்கலி வீல் சேர். நீங்கள் அதில் உட்கார்ந்தீங்களா போதும், ரிமோட் நம்ம கையில் இருக்கும், அது நேராக உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துரும். அல்லேலூயா. வெளிநாட்டு சிஸ்டத்தில் புரியுது அவங்களுக்கு பிரசங்கம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவன் சொல்றான், நான் சப்பானியா 8:45 மணிக்கு என்ன தூக்குன்னு நான் சொல்லுவேன். பிச்சை எடுக்கிற சப்பானி, பிச்சை எடுத்து பழைக்கிற சப்பானி. ஆனால் ஆலயத்தின் அலங்கார வாசல்ல 9 மணிக்கு நான் இருப்பேன். நம்ம சபையில் 4 பேர் அந்த பரிசுக்குரியவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ராத்திரி பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன பரிசுங்கிறது ராத்திரி வந்து கவனிங்கள். அல்லேலூயா. 4 பேர் நம்ம சபையில் அந்த பரிசுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் அதுக்கு பாத்திரவான்களாய் மாறுங்க. அல்லேலூயா. ஆமாம், காலையில் ஆராதனைக்கு கூட்டங்களுக்கெல்லாம் ஒழுங்காக வாங்க. உங்களுக்கு அடிக்கடி எச்சரித்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் தெய்வ சமூகத்தை புறக்கணிப்பீங்க, ஒரு நாள் கர்த்தர் அவருடைய சமூகத்தை விட்டு உங்களை புறக்கணிச்சிருவார். விரும்பி வர முடியாது, விரும்பி வர முடியாது. நோவாவின் பேழையை போல ஆயிரும். திறவுண்ட வாசல் அடைபடுமோன் மனதாய் முன் செல்வோர் யார். போதும், ஏற்கனவே இந்த பாட்டு பாடியிருக்கோம். அதனால் சமயத்தை பயன்படுத்திடுங்க. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது.
நம்ம இஷ்டத்துக்கு செலவழிக்க கூடாதான். செலவழிக்கலாம், ஆராதனை முடிஞ்சு நீங்கள் நல்லா வாழும். அல்லேலூயா. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தேவனுக்கென்றே ஒதுக்கிருங்க. 1 கோடி ரூபா கிடைக்குன்னா போகாதுங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பன், ஒரு பாஸ்டர் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் 4 பிள்ளைகளை வளர்த்துருக்கிறார். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்த காலத்தில் அந்த பிள்ளை வந்து ஸ்கூலில் கொஞ்சம் நல்ல ஒரு டேலண்ட், என்ன சொல்லலாம், நல்ல தாளந்து உள்ள பிள்ளை, நல்ல திறமை உள்ள பிள்ளை. அப்போது முதல் வருஷம் அந்த பிள்ளைய வந்து சினிமா பாட்டுக்கு ஆடுறதுக்கு பழக்கியிருக்கிறாங்க. வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, வேண்டாமான்னு இருக்காங்க. டீச்சர் சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த வருஷம் பழக்கியாச்சு பாஸ்டர், அதனால் இருக்கட்டு விட்டுட்டார். 2வது வருஷமும் அந்த பிள்ளையை பழக்கியிருக்கிறாங்க. அந்த பிள்ளையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளை இதாக இருக்குது, பிள்ளைக்கும் பிடிக்கலை, சின்ன பிள்ளை தான், பிள்ளைக்கும் பிடிக்கலை. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் நீ ஆடவே வேண்டாம். டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஐயோ அவ்வளோ தான் நம்பியிருக்கு. நேராக பாஸ்டர் போயிருக்காரு, சொல்லியிருக்காரு, என் பிள்ளையை நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது காலேஜ் படிக்கணும், என் பிள்ளை உத்தியோகத்துக்கு போகணும்னு அனுப்பலை. என் பிள்ளை கர்த்தர் எனக்கு தந்த வேதத்தை படிப்பதற்கு, அந்த எழுத்தறிவு கிடைக்கிறதுக்கு தான் என் பிள்ளையை அனுப்புறேன்னு தவிர என் பிள்ளை வேலைக்கு போகணுங்கிறதுக்கு படிக்க வைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு 4 பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம சபை அதுக்கு சாட்சி, நம்முடைய ஊழியம் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. எங்கேயும் அங்கேயும் எதையும் தேடி போகல, ஆண்டவருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குது. நம்முடைய சபையில சில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், கர்த்தரை தேடுகிற ஜனங்கள். அல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகளுக்கு மனத்தாழ்மையா சொல்றேன், இந்த சாட்சி இல்லாதவர்களா இருப்பீர்களானால் வருஷ கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவரே, உயிர் இருக்கு வரைக்கும் ஆராதனைக்கு சீக்கிரமா கரெக்டா நேரத்துக்கு போவேன். தீர்மானம் எடுங்க. 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு பறக்க ஓடுறானுங்க. இந்த கம்பெனிகளில் வேலைக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா டீச்சர் வேலைக்கு, ஐயோ சக்கையா புழிஞ்சிடுறாங்க. ஒரு 6,000 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நிற்கிறாங்க. பார்த்தா அன்னைக்கு கடை ஒதுக்கும் போது ஆம்பளைலாம் தூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, நான் சொன்னேன் அவங்க வேலைக்கு எடுக்கும்போது இப்படி தான் பேசி எடுத்திருப்பாங்க. இங்கே ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு இவ்வளவு அனுபவம், 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பளத்துக்கு காலையிலேருந்து இப்போ நைட் டியூட்டியெல்லாம் போட போகிறாங்களாம். அரசாங்க வேலையில் 12 மணிக்கு மேலையிலேருந்து வேலைக்குன்னு சொல்லி நைட் டியூட்டியெல்லாம் போட போகிறாங்க. வேலைக்கு ஓடுறாங்க, சமயமே தெரியாது, எப்படி இல்லாமல் ஓடுறாங்க. ஆனால் தெய்வ சமூகத்துக்கு வர்றது, உனக்கு உயிர் தர்றது ஆண்டவர், நீ நிற்பது தேவனுடைய கிருபை, ஓடுகிறது தேவனுடைய கிருபை. லூஸ் சுற்றாத, தட்டிட்டார்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓணும் பலன் சாமர்த்தியம் பிடிங்கிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சில நேரம் அப்படி யோசித்து பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜனங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், கவனமாக இருங்க. தேவனை தேடுகிற விஷயத்தில் மட்டும் சொல்லுங்க, செத்தாலும் தெய்வ சமூகத்தில் வந்து சாக பழகுங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட எண்ணத்தில் வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எனக்கெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கா, தப்பாக எடுக்காங்க. வராதவங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தாத, கூப்பிடாத, நீ போக்கில் அவங்கள்ட்ட அன்பாரு, நானே அவங்களை ஒப்பு கொடுப்பேன், நானே சரிப்படுத்துவேன். பாரு, நீ புதிய வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் ஆண்டவர் உருட்டி எடுப்பார் பாருங்க. ஆண்டோடைய கிருபையினால் சில தெய்வ பிள்ளைகளெல்லாம் அப்படி இந்த புரோட்டா மாவு உருட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி ரெடி ஆகிடுங்க 1-2 பேர்லாம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்கிற அனுபவம் இல்லாதவங்களாம் ரெடி ஆகிடுங்க, கர்த்தர் விடவே மாட்டார் உங்களை. கர்த்தர் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அழைச்சிருந்தா, நான் தெரிஞ்செடுத்திருந்தா, நான் எனக்கு சொந்தமாக அவங்கள எனக்குரியவங்க நீ எடுத்திருந்தா, வா பாரு புதிய வருஷம். நீ ஏன் யோசிக்க, நான் இருக்கேன். நான் அல்லேலூயா. என் கடமை பேசுகிற வேலை மட்டும்தான். புரியுது அவங்களுக்கு பிரசங்கம்? ஒரு சப்பானி எப்போ வந்தானா, 1வது வசனத்தை வாசி. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து எப்போ போகும்போது அவன் எங்க இருக்கான்? போகும்போது எங்க இருக்கிறான்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:1 வாசிங்க. ஏசப்பா வரும்போது போதும்,
இயேசுப்பா வரும்போது அங்கே ஆத்துமாக்கள் இருந்தாங்களா இல்லையா? தீர்மானம் எடுத்துடுங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு சொல்கிறார், நீ ஒன்றுமே செய்யாத, யாரையும் ஒன்றும் சொல்லாத, பிரசங்கத்தை மட்டும் பண்ணி. நான் அழைச்சிருந்தா, நான் வேறு பிரிச்சிருந்தா, நான் தெரிஞ்செடுத்திருந்தா, எனக்கு சொந்தம் நீ வச்சிருந்தா, நீ காத்திருந்து பார் நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பாக விட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. உருட்டுன்னு உருட்டிடுவார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வராமல் இருக்க சாட்சியாக மாறிடுங்க. உங்களுக்காக ஒரு 10:30 மணிக்கு கூட்டத்தை மாற்றி வைப்போமா? 11 மணிக்கு போஸ்ட் பண்ணுவோமா? சொல்லுங்க. 11 மணிக்குன்னா கரெக்டாக வந்துடும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு வைப்போம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1:30 மணிக்கு கூட்டத்தை முடிச்சு 2 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு சண்டே ஸ்கூல் நடத்திடலாம். எல்லாருக்காக 11 மணிக்கு வைப்போமா? எப்படி வைக்கலாம் சொல்லுங்க? இல்லை 9 மணிக்கு வைப்போமா? 9 மணிக்கு வச்சா கரெக்டாக வர முடியும். ஆர்சி கோயிலில் 5 மணி 5:30 மணிக்கு பூசைக்கு போகிறாங்க. முதல் ஆராதனைக்கு நம்முடைய பாஸ்ட் இது கன்னியாகுமரி 6 மணி 5:30 மணிக்கு மேலே புறப்பட்டு 6 மணிக்குள்ளே போய் 8:30 9 மணி வரைக்கும் ஆராதனைக்கு போகிறாங்க. நம்ம சபையில் 10 மணிக்கு வைக்கிற ஆராதனைக்கு காலையில் நல்லா தின்னணுன்னா கூட, வாங்கி தின்னணுனாலும் சரி, ஆக்கி தின்னணுனாலும் சரி, தின்னுக்கிட்டு 9:30 மணிக்கு புறப்பட்டா கூட மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணாண்டாமே வந்துடலாமே. இல்லையா? 7 மணிக்கு எந்திரிச்சு 4 தோசைக்கு 6 தோசை தின்னு வந்து சேரலாமே. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 4க்கு 3 சாப்பிடாண்டா 6 தோசை சாப்பிடுங்க. 3 இட்லிக்கு 8 இட்லி சாப்பிடுங்க. இங்கே வாங்க, மத்தியானம் கூட்டம் முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாமே. அல்லேலூயா. சரியா தப்பா? தின்னிட்டு வரலாமே. திருப்பி சாயங்காலம் போய் உங்களுக்கு சமைக்கலாமே வேணுமுன்னா. ஒருவேளை உங்கள் வசதிக்கு நீங்கள் ஆட்டுக்கறி வச்சு சாப்பிட்ற குடும்பமாக இருக்கும், வான்கோழி பொரித்து சாப்பிட்ற குடும்பமாக இருக்கும், இறால் மீன் வாங்கி நீங்கள் வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்ற குடும்பமாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே வைக்கலாமே. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? புறப்படுங்க. பூவங்கோட்டிலேருந்து காலை ஆராதனை முடித்து 2வது ஆராதனைக்கு 10:10:15 வந்து சேர்றதுக்கு ஒரு மனுஷன் வரார். அங்கே ஆராதனை முடித்து பஸ் ஏறி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து 10:15 வர்ற நாள் உண்டு. 2 ஆராதனை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? என்ன ஞானஸ்தானம் எடுக்கலை இந்த வருஷம். 2 பேரும் இப்போ முக்கணும், 31ஆம் தேதி முக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவன் 2 பேரும் இப்போ இன்னைக்கு காலையில் தான் யோசித்தேன், துணியே கொண்டு வராமல் நம்ம ஜிப்பா வேஷ்டியை கொடுத்து இவங்களை முக்கி கரையாற்றி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பணும். அல்லேலூயா. ஆராதனை முடித்து சாப்பாடு முடித்த உடனே இவங்க 2 பேருக்கு ஞானஸ்தான ஆராதனை. அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு இவங்க 2 பேரையும் போன தடவை கன்வென்ஷனுக்கே தப்பியாச்சு, இன்றைக்கி ஞானஸ்தான ஆராதனை. அல்லேலூயா. இல்லை நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம இவ்வளோ பேர் தானே ஒரு குடும்பமாக தானே இருக்கோம். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இன்றைக்கி சொல்லுங்கள். உங்களுக்கு 10 மணிக்கு வர முடியாத கஷ்டத்தை சொல்லுங்கள், 10:30க்கு வைப்போம். ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு ஒரு சில ஆராதனைகளுக்கு போயிட்டு நம்ம ஊழியத்தை நேசித்து வராங்க, அவங்கள விட்டுருங்க. நம்ம சபை ஆராதனை மட்டும்தான் ஆராதனை. நீ வரக்கு இருக்கிறவங்களுக்கு 10 மணிக்கு வர முடியாதது உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு 10 மணிக்கு இல்லை, 8 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் இப்போ கூப்பிட்டு எழுப்பினே கேட்டேன்னு வைங்களா, அல்லு கலந்துரும். நம்ம பிள்ளையை கேட்டுருவோமா? என் மகளே, தாங்கள் 10:30 மணிக்கு மேல் ஆலயத்துக்கு வருவதற்கு தங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஒன்றும் இல்லை. உங்களை தாயார் தடையா, அல்லது தாயாருக்கு பணிவிடை செய்வது கடினமா? ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என் மகளுக்கு அங்கே துபாயில் வேலை கிடைத்தால் அவள் அங்கே 6 மணிக்கு வேலைக்கு போவாள். ஆனால் இதே புதுக்குடியிருப்பில் இருந்து இவிட கூட்டத்துக்கு வருவதற்கு 10:30 மணி ஆகிறது. நான் சொன்னேன், புரியுதா? கேட்கணுமா கேட்கண்டாமா? நீங்கள் வருவீங்கன்னு தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வருவீங்கன்னு தானே இந்த ஆராதனை கூடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தானே ஆண்டவர் இடத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வருவீங்கன்னு தானே அவர் வந்திருக்கிறாரு. நீங்கள் வருவீங்கன்னு தானே ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக தானே கர்த்தர் ஒரு 3 ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வரலாமா வரக்கூடாதா? வரணுமா வராண்டாமா? உங்கள் இருதயம் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லணுமா சொல்லக்கூடாதா?
சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் சப்பானி. இந்த வருஷத்துல எனக்கு வியாதி வந்துச்சு, இந்த வருஷம் எனக்கு பலகீனம் வந்துச்சு, இந்த வருஷம் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, ஆலயத்துக்கு போக முடியாத சோதனை வந்துச்சு. ஆனா ஆட்டோ பிடிச்சாது, கார் பிடிச்சாது, ஊழியக்காரங்களை காரை கொண்டு வாங்கன்னு சொல்லியாது எப்படியாவது பிரயாசப்பட்டு ஆலயத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அந்த சப்பானிக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். எத்தனை நாள் எத்தனை கஷ்டம் இருந்திருக்கும். தூக்கிட்டு போக ஆள் இல்லாம இருந்திருக்குமே. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போய் என்ன கிடைச்சி நீ மனசு சொல்லி இருக்கும். போனா திட்டு தானே கிடைக்கும்னு சொல்லி இருக்கும். வரணுமா வராண்டாமா? இல்லையா? லேசா மூக்கு அடிஞ்சா போதும், இன்னைக்கு சளியா இருக்கு, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் போவோமா? உனக்கு அந்த வாரம் மற்ற ஊசி போட வேண்டிய நிலவரம் வந்துடும். இங்க வா, கத்தர் ஊசி போட்டு விடுவார், சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ரைட்டா? 2. சரி, நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் என்னவோ தெரில. 3, நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், நம்ம சாட்சி எப்படி அப்படின்னு பார்த்தா, 3ஆவதாக மார்க்கு சுவிசேஷம் 12:42 வாஸ்தான். மார்க்கு சுவிசேஷம் 12:42 வாஸ்தா வாசிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் போதும், ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இந்த வருஷம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்திருக்கோம்? 2 வார்த்தையில் இதை முடிச்சிடும். நம்ம என்ன கொடுத்தோம், கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டோம். எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கிறேன். ஒரு துட்டுக்கு சரியான எல்லாவற்றையும் அவன் போட்டான். ரொம்ப நம்ம பேசினா நம்ம ஏதோ காணிக்கைக்கு பேசுகிறே போல இருக்கும், அதனால நம்ம இதை பேசாண்டாம். கர்த்தர் நம்ம நல்லா ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லா வருஷமும் போல் இந்த வருஷத்துலேயும் நமக்கு என்ன சொல்லலாம், நவம்பர் மாதத்தில் துணி எடுக்க ஆரம்பித்து இந்த வருஷத்தில் எல்லா வருஷத்தை விட நல்லா எடுக்க கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், துணி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு இந்த வருஷம் ஆண்டோடைய கிருபையினால. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, நானும் வாலிய பிள்ளையா வாலிய பையனாக இருந்தால் எனக்கும் ஒரு செட்டு துணி கிடச்சிருக்குமே, தப்பி போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், கிருபையா இந்த வருஷத்தில் எல்லா தேவையை செஞ்சு. ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்தோம்? இந்த வருஷ கடைசியில் நான் கர்த்தருக்காக நல்லா கரெக்டாக செய்தேம்மா. நான் போகிற சபையிலலாம் சொல்லுவேன், எங்கள் சபையில் காளை மாடு கிடையாது, நிறைய பசு மாடு வாங்கி வச்சுருக்கோம். இந்த பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சபையில் 100-200 இருக்கும், காணிக்கையே இருக்காது. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் விசாரித்து பார்த்தா ஜெபா பாஸ்டர் சபைனா பணக்கார சபை. அல்லேலூயா. எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதுங்க, காணிக்கை தர மாட்டாங்க. நான் போகிற இடத்துல சொன்னால் சொல்லுவாங்க, என் கூட வரக்கூடிய ஊழியக்காரங்க, இப்படி பேசினா அவங்க கன்வென்ஷன் காணிக்க. நான் சொல்லுவேன், எனக்கு கவர்மெண்ட் மேலே கவர்மெண்ட். அல்லேலூயா. 2 சம்பளம். அல்லேலூயா. 1 பிள்ளை, 2 ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒரு சபைக்கு போய் சபையில் காணிக்க குறைவாக கிடைச்சா ஆண்டவர் சொல்லார், கவலைப்படாத, இதுக்கு நான் அடுத்த உடனே தருவேன். அல்லேலூயா. போகிற கூலி போல தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் நிறைவாக தருவார். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் நம்முடைய ஊழியங்களுக்கு, நம்முடைய சபைக்கு மற்றுமுள்ள காரியங்களுக்கு இந்த வருஷம் இந்த விதவை போல் வாழ்ந்திருக்கிறீர்களா? ஏழை விதவை, அவளுக்கு பேர் என்னது? ஏழை விதவை. ஏழைன்னு சொல்லக்கூட சொல்லது, ஏழை விதவை. தனக்குண்டானதெல்லாம் போட்டாளாம், தனக்குண்டானதெல்லாம் போட்டாளாம். அல்லேலூயா. உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்தில் கொடுக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன் தெய்வ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரங்களே தந்தாலும் அதில் கொடுக்க பழகிருங்க. உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்தில் தருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது ஒரு செயின், சைக்கிள் செயின், மை சர்க்குலேஷன். அல்லேலூயா. சர்க்கிள் அப்படியே சுற்றி சுற்றி வாருது. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து பாருங்க, ஆசீர்வாதம். அப்போ 3வது நம்முடைய சாட்சி என்னன்னா, இந்த வருஷம் கர்த்தருக்காக. இந்த வருஷம் என்னுடைய சாட்சி என்னன்னா, ஆண்டவர் கிருபையாய் அன்றியுடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்கிற சாட்சியின்படி நம்ம நந்தினி சிஸ்டர் கைவிரல் வியாதிப்பட்டு சிஸ்டர்ஸ் 2 பேரும் துணி எடுக்க வராமல் இருந்தாங்க. அது இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் செய்த நன்மை. அல்லேலூயா. ஏன்னா போகிற எந்த இடத்துலையும் இதை எடுக்க வேண்டாம், இதை எடுங்கள், இது போதும் என்று சொல்லுகிற சத்தமே இல்லை. எனக்குள் கேட்கப்பட்ட சத்தம், நான் விரும்புகிற சத்தம் அங்கே நிறைவேறினது. அல்லேலூயா.
போகிற ஒரு இடத்துக்கும் கொண்டு போன பணத்தில் எதுவுமே மீதி வரவில்லை. கொண்டு போன எந்த லிஸ்டும் முழுமையாய் வாங்கவில்லை. எல்லாம் அறகுறையாய் மறுபடி வந்து வாங்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை லிஸ்ட் தரும் போதும் மொத்த லிஸ்டுக்குள்ள பணம் வரும். நானோ அதில் குறிக்கப்பட்ட அளவுக்கு எடுத்து விட்டு நேராக ஃபைத்தோம் வருவேன். அல்லேலூயா. எல்லாம் எடுத்தாச்சான்னு கேட்பாங்க. எல்லாம் எடுக்கவில்லை. எப்படி எடுக்க முடியும்? பார்சலை பிரித்து பார்ப்பாங்க, ரேட்டை பார்ப்பாங்க. இவ்வளவு தந்து விட்டுருந்த இப்படி செய்துட்டீங்களே. துணியே நல்ல துணி கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே பரவாயில்லாத துணி. பார்த்துடுங்க. நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போயிருக்கலாம்ல. எங்களுக்கு போக முடியாததுனால தானே நாங்கள் உங்ககிட்ட தந்தோம். அவள் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இது இந்த வருஷத்தில் நடந்த நல்ல மனசாட்சிங்க. அல்லேலூயா. வருஷத்தை முடிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி. உண்மையிலே சொல்றேன், இப்படி தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் முடிக்கும் போது மூணாவது சாட்சி, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நேற்று ஒரே பாட்டு, சத்தம் வெளியே கேட்காதான் கஷ்டமாக இருக்கு. ஒரே பாட்டு, 500 ரூபா கூட இல்லை, 300 ரூபா கூட இல்லை, 1 பைசா இல்லை. நீ கூட்டம் முடிஞ்சு வந்தோம், 8000 ரூபா கையில். அல்லேலூயா. இன்றைய செலவை சீரும் சிறப்புமாய் செய்து விடலாம். எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் வருஷ கடைசியில் என் மகனுக்கு கையில் காசு இருக்குன்னா 2 மீட்டிங்கை செட் பண்ணால் போதும், அவன் கையில் காசு வந்துடும். அல்லேலூயா. வெயிட்டாக வந்து சேர்ந்தாச்சு. இன்றைய செலவு ராஜபோஜனமாக செலவழிக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன வேணும்? அல்லேலூயா. இதுக்கு மேலே எது வேணுமா? வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ மூன்றாவது, இந்த வருஷத்தில் நமக்கு என்ன சாட்சி இருக்கணும்? கர்த்தருக்காக செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்சி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். 4, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30லிருந்து 35 வரைக்கும் வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30லிருந்து 35 வாசித்தான். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். 35வது வசனத்தை வாசிங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இந்த வருஷமெல்லாம் நீங்களும் நானும் ஏசப்பாவை சுமந்து போற கழுதை குட்டியா இருந்தோமா? அல்லேலூயா. ஒரு கால் ஏறிராத கழுதை குட்டி. ஆனா அதுல ராஜாதி ராஜா ஏறி இருந்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் என் வாழ்க்கையில ஏசப்பாவை நான் சுமந்து போனேன். எங்கு போனாலும் ஏசப்பா என் கூட வந்தார். ஏசப்பாவை சுமக்கிற கழுதை குட்டியா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? செல்போனை சுமந்து கொண்டு போயிருப்பீங்க. எத்தனையோ பேருக்கு வண்டியில் லிஃப்ட் கேட்டு போயிருப்பீங்க. சிலர் கூப்பிட்டு உங்களை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்திருப்பாங்க. நேரம் ஆயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. போகிற இடம் தூரம், வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் சிலர்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டுருவீங்களான்னு கேட்டு வண்டி ஏறி வந்திருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. சிலர் கையை காட்டுவாங்க. அதுவும் சகோதரிமார் கையை காட்டினா யாருமே உடனே நடத்திடுவாங்க. அவங்கம்மா வாங்க, ஏறிடுங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பொசன்னு இருந்தால் உடனே ஏறிடுங்க. தள்ளி நல்லா நெருங்கிடுங்க, ஒட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த ஆம்பளையில் இந்த வயசானவங்க கொஞ்சம் கிளடு கெட்டதுகளை தான் யாத்தைக்கு யோசிப்பாங்க. அது நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்ததில்லை. என்ன ரொம்ப இதெல்லாம் நடக்கும். நிறைய விஷயம் இருக்குது. சிலர் அதை பார்த்துருக்குறாங்க. சிலர் இதுக்காகவே வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. லிப்ஸ்டிக்காக நான் வட்டா வண்டி உங்கள் வண்டி சும்மா தான் போகுதோ அப்படின்ட்டு ஏறிடுவாங்க. இப்படி அதுக்குன்னே ஒரு கூட்டம், அதிலே ஒரு சந்தோஷத்தில் போயிட்டுருக்கு. ரைட், நம்ம அப்படியே நிறுத்திடும். நம்ம கருத்துக்கு வரும். நம்ம ஏசப்பாவை சுமக்கிற கழுதை குட்டியாக இருந்தோமா? ஏசப்பாவை சுமந்து வாழ்கிற கழுதை குட்டியாக இந்த வருஷத்தில் இருந்தோமா? நான் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் ஒரு கால் யாரை பழக்கப்படாத ஒரு கழுதை ஏசப்பாவை சுமக்க பழகிடுச்சு. அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை சுமக்க உங்களை பழகிருக்கணும். இந்த வருஷம் அவரை சுமக்க நீங்கள் பழகிருக்கணும். உங்கள் இருதயம் உங்களுக்கு சாட்சி சொல்லணும். இந்த வருஷம் நான் ஏசப்பாவை தான் சுமந்து போனேன். பரிசுத்த பவுல் சொல்ல, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி 14 நாள் அவருடைய வாழ்க்கையில் சூரியனை காணலாம். அவர் சொல்ல, நான் ஆட்கொண்ட ஒரு சேவிக்கிறவரும். எங்கு போனாலும் ஏசப்பாவை சுமந்து கொண்டு போங்க. எங்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவர் இருக்கிறாரா? கர்த்தரை சுமக்கிற கழுதை குட்டிகளாய் வாழ்ந்திருக்கிறோமா? போதும்னு நினைக்கிறேன். 4 சரியா? இன்னொரு 10 நிமிஷத்தில் 3 நிறைய இருக்குது. இன்னொரு 3 பார்த்துரும். நம்முடைய லைஃப்பில் இந்த வருஷத்தில் நம்முடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7-9 வாசிட்டு, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7-9 வாசிட்டு, பிரசங்கி 9:15 வாசித்தான். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 9:15 வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். போதும். இப்ப என்ன? ஒரு தோட்டக்காரனாய், ஒரு ஏழை மனிதனாய், ஒரு பட்டணத்தை பாதுகாக்கிறவளாய், வெட்ட வேண்டிய மரத்தை வெட்ட விடாமல் பரிந்து பேசி இருக்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக விழுந்து கிடந்தோமா? ஊழியக்காரன், நான் தோட்டக்காரன், ஆண்டவரே இந்த தெய்வ பிள்ளை ஒன்றும் செய்துறாங்க ஏசப்பா, ஒன்றும் செய்யாங்க ஏசப்பா, அவங்களுக்கு கிருபையை கொடுங்க, அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, படுக்கையில் ஆயிடக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும், சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவங்கள ஆசீர்வதிங்க. தோட்டக்காரன் சொல்கிறான், ஆண்டவரை வெட்டி போட்டாதையும் வெட்டி போடாதையும் 1 வருஷ காலம் வெட்டி போடாதபடி நமக்காய் பரிந்து பேசி இருக்கிறார். நீங்களும் நானும் மற்றவங்களுக்காய் பரிந்து பேசி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் என்ன செய்தானா? தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். இந்த வருஷம் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணோமா? குறைவுள்ள ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணோமா? ஒரு சில தெய்வ பிள்ளைகள் அதை செய்திருக்கிறாங்க, அல்லேலூயா. ஒரு சில ஊழியர்கள் அதை நம்ம செய்திருக்கிறோம், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை 4வது பட்டணத்தை, சபையை பாதுகாக்கிறது, கனி கூடாத மரங்கள் வெட்டப்படாமல் ஜெபித்து பாதுகாக்கிறது, பரிந்து பேசி பாதுகாக்கிறது, அல்லேலூயா. உலக பிரகாரமான தெய்வீகத்தில் சொல்ல போனால் அழிந்து போற ஆத்துமாவுக்காய் ஜெபிக்கிறது, அழிந்து போற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வேலை. இந்த வேலையை நம்ம செய்திருக்கணும். இந்த வருஷம் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன், அழிஞ்சு போறேன். அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. நம்முடைய பாரத பிரதமரில் இருந்து இந்த உலகத்தில் வேற என்ன அநியாயம் செய்கிறவங்க கூட இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம், ஊழியர்களுடைய ஜெபம், அல்லேலூயா. எத்தனை உபவாச ஜெபங்களில் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை இரவு ஜெபங்களில் ஆண்டவரே இந்த இரவு அநியாயக்காரலா பாவத்துக்காக வாழ்கிற எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே, அவங்களெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும், தீமையை செய்யாதபடிக்கு கர்த்தரவளை பாதுகாக்கணும் என்று சொல்லி இன்றைக்கும் இரவு நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், அல்லேலூயா. 5வது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவளாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற சாட்சி என்று சொன்னால், மரம் வெட்டப்படாதபடி பரிந்து பேசின தோட்டக்காரனாய், பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு, சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளாதபடிக்கு பட்டணத்தை விடுவிக்கிற ஏழை ஞானமாய். வேதம் சொல்லுது, ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டுச்சான். அந்த ஏழை ஞானம் என்ன செய்துச்சா? அசட்டை பண்ணப்பட்டுதான். விளக்கி சொல்லிட்டு போனால் இதாயிரும். தூதை மாற்றி பேசிடக்கூடாது. 2வது பாயிண்டில் கொஞ்சம் மாறிட்டு, அதனால் இனி மாறாமல் போயிட்டா நல்லா இருக்கும், அல்லேலூயா. ரொம்ப கரெக்டாக பிடிச்சி போயிடணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் என்ன செய்துட்டு லைன் மாறிட்டு, ரைட் 5 சரியா. இன்னும் 2 பாயிண்ட். இன்னும் ராத்திரியெல்லாம் பிரசங்கம் இருக்குது, காலையில் ஆராதனை எல்லாம் இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடித்தா நல்லாயிருக்கும், அல்லேலூயா. ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நான் போன இடத்துலலாம் 1:30 மணி 1:45 மணி நேரம் ஆனாலும் கேட்போம், போதுமா நிறுத்திடலாமா? வேண்டாம். நேற்றெல்லாம் 11:30 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி தாண்டி போகுது பிரசங்கம். முடிக்காண்டாம் பேசிக்கிட்டே இருங்க. 2 மணி வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் பேசி 2:30 மணி நேரம் பேசியிருக்கு. அப்பவும் ஜனங்கள் எழுந்திருக்கல, அப்படியே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. சேரன் மகாதேவியில் அபிநயாபுரம்னு ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தின் இடத்துல ஒரு நல்ல சபையை ஒரு பாஸ்டர் கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆத்மா அசைவே இல்லைங்க. நான் போன சபையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில சபை உண்டு, அதில் அந்த சபையும் அப்படிப்பட்ட சபை, அல்லேலூயா. சரி, அப்போ நம்முடைய லைஃப்ல 5வது தோட்டக்காரனாய், ஞானத்தினால் ஏழை, ஞானத்தினால் பட்டணம் சத்ருவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டது போல இந்த வருஷத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களை சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியர் தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபித்து பாதுகாக்கப்பட்ட அனுபவம் உண்டா? கர்த்தர் அதை செய்திருக்கிறார், அல்லேலூயா. நம்முடைய சபையில் சில தோட்டக்காரர்கள்
நம்முடைய சபையில் சில ஞானவான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 5 சரியா? 6 மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் 28 வரைக்கும் வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 15 22 28 வரைக்கும் வாசித்தால் 28வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு சுவிசேஷம் 15 22 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். மத்தேயு சுவிசேஷம் 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசித்து வாழ்ந்திருக்கிறோமா? ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு 100க்கு அதிபதி, அவன் சொல்றான், நான் சொன்னாலே ஒருத்தன் போறான் வாரான், நீங்க சொன்னா நடக்கும். அல்லேலூயா. ரொம்ப மனத்தாழ்மையாக சொல்கிறேன், ஃபெய்த்தை இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சிடுங்க. நீங்கள் நினைக்கிறேம்மா, இல்லை உண்மையிலே உங்களுக்குள்ள விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியும் நீ நினச்ச க்ஷண பொழுதில் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். அதான் நல்மனசாட்சிங்கிறது. தப்பாகவே இல்லை. நீங்கள் நான் சில நேரம் போகிற பாதைங்க 2-2.5 மணி நேரம் அங்கேருந்து காலையில் எழும்பி தண்ணி குடிச்சிட்டு கடை ரெடியாகி போவேன். 2-2.5 மணி நேரம் பஸ்ஸை விட்டு இறங்கவே முடியாது. 54 வயசாக காலையில் எழும்பி நிறைய தண்ணி குடிச்சிட்டு போவேன். 2-2.5 மணி நேரம் அதான் இறங்கவே முடியாது. அது இறங்குன பிற்பாடும் அங்கேருந்து உடனே ஒரு அரை மணி நேரம் பிரயாணம் பண்ணி கூப்பிட்டு போவாங்கன்னா அது ஏசி வண்டியில் இருக்கணும், ஒன்றுமே செய்ய முடியாது. யூரின்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுறார். அங்கேருந்து புறப்படுவோம். வயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல் இருக்கும். ராத்திரி பயணமாக இருக்கும். ஒரு இடத்துல நிற்காமல் வரக்கூடிய இடத்துல உடனே பஸ் ஏறணும், உடனே இங்கே வரணும். எல்லா விஷயமும் இருக்குது. சின்ன இதாகும்போது ஆண்டவரே உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்கள் தயவுனால் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு அந்த நேரத்தில் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் எழுந்திரிச்சா முன்னும் பின்னும் அப்படி வாய்வு ஏறி நிற்கும். காட்டுனாலே லேசாக தெரிஞ்சாலே என்னாச்சும்பாங்க. உங்களுக்கு என்னவோ ஆயிட்டோம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக உடம்பு அப்படி இருக்குது, அவ்வளோதான். ஆண்டவரே கஷ்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை முதல் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே தொண்டை கஷ்டமாயிட்டு, சீனமாயிட்டு, உடம்பு அப்படியே களைப்பாயிட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் 3 பிரசங்கம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்துக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பழைய வருட புதிய வருட கூட்டத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் புது பலத்தோடு நிறுத்தி இருக்கிறார். ஒரு கானானிய ஸ்திரீக்கு விசுவாசம் இருக்குமானால், ஒரு 100க்கு அதிபதிக்கு விசுவாசம் இருக்குமானா, பெத்தெடுத்த தகப்பனை விசுவாசிக்கிறதுக்கு, ஜெனிப்பித்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு உனக்கு எனக்கு என்ன கஷ்டம்? அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நன்மை அனுபவிக்கிற நமக்கு, வாழ்நாளெல்லாம் போஷித்து காப்பாற்றுகிற ஏசப்பாவை விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன குறைவு? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்மா. இந்த வருஷ கடைசியில் ஒரு விசுவாசம் பெரிது. ஆண்டவரை விசுவாசித்து இந்த வருஷத்தில் வாழ்ந்தோம். தேவனை விசுவாசித்து வாழ்ந்தோம். எவ்வளோ பெரிய சாட்சிங்க, நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த வருஷத்தில் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. இந்த வருஷம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோம். இந்த வருஷம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோம். 15ஆம் தேதிக்கு மேலே நில் தைத்தோம். சுத்தமாக வாஷ் அவுட் ஆனே போல். அடுத்த 15 நாள் எப்படிங்கிறத யோசித்தாலே கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா சபையிலிருந்து வர வேண்டிய எல்லாமே நமக்கு வந்துட்டு, எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மீட்டிங்னு சொன்னால் கடைசி மீட்டிங் மட்டும்தான். மீதி போன எல்லா மீட்டிங்குமே சின்ன அதாவது மீட்டிங், அது நமக்கு தெரியாது. நம்ம போயிருந்தோம், நம்ம தெரிஞ்சாலும் கண்டிப்பாக டேட்டு கொடுத்துருப்போம். ஆனால் ஆண்டவர் கிருபையா வருஷத்தை முடிக்கும்போது சகல ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் முடிக்க வச்சார். அல்லேலூயா. குறைவே இல்லை. உன் கூடாரத்தை விசாரித்து பார்த்தால் குறைவற்றிருப்பாய். சரீரத்தில் நல்ல சுகபல ஆரோக்கியம். அல்லேலூயா. தெய்வ ஜனங்கள் எத்தனை பேருக்கு வியாதி பலகின, எத்தனை தெய்வ ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சில தெய்வ பிள்ளைகள் சத்ருவினால் வந்த போராட்டம் கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சில தெய்வ பிள்ளைகள் சரீரத்தின் எலும்புகள் மற்றும் சரீரத்தில் வியாதி பலகினத்தினால கஷ்டப்பட்டாங்க.
கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு வந்த வியாதி பலகீனம், தெய்வ பிள்ளைகள் வயதானவங்களுக்கு வந்த வியாதி பலகீனம் எல்லாவற்றிலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆறாவது சாட்சி, இந்த வருஷம் விசுவாசத்தினால் பிழைத்தோம், விசுவாசத்தினால் வாழ்ந்தோம். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது என்று சொல்லி கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணின வருஷம். 7 லூக்கா சுவிசேஷம் 23:42-43 வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 23:42-43 வாசித்தால் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, இப்போ எத்தனை ஆச்சு? 7 ஆயிட்டா? ஆமா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இந்த வருஷம்ல நம்முடைய சாட்சி என்ன? எதை வாஞ்சித்தோம்? எதுக்காக ஓடினோம்? எதுக்காக பிரயாசப்பட்டோம்? சிலுவையில் இருக்கிறான் ஒரு கள்ளன். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இந்த வருஷம் உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தா என்ன சொல்லுவார்? இந்த வருஷம் நீ எனக்கு ஒரு ராஜ்யத்துக்குரியவனாய் வாழ்ந்தாய். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எத்தனை பேர் அப்படிப்பட்ட சத்தம் கேட்டீங்க? நீ செத்த என் கூட தான் இருப்பா, நீ செத்த பரலோகத்தில் இருப்பா, நீ செத்த என் கூட தான் இருப்பா அப்படின்னு எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? அல்லேலூயா. நான் சில நேரத்தில் வியாதி சின்ன கொஞ்சம் வந்த உடனே சொல்லிடுவேன், சும்மாவே சொல்லுவேன். ஏதாவது கொஞ்சம் வியாதி பிள்ளைன்னு வந்தால் சும்மா காட்டி வந்த தெய்வ பிள்ளைகிட்ட சொல்லுவேன், டாட்டா போயிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, கர்த்தருடைய கிருபையினால் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அவங்க ஏற்கனவே கொஞ்சம் பயமாக இருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் கூடுதலாகவே காய்ச்சி சோத்திரம் பிரைஸ்லோட என்ன உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இல்லை, சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்கக்கூடாது அப்படின்னுலாம் என்ன செய்வேன் சொல்லுவேன். அப்படி ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டோட்ட அப்படின்னு நினச்சா ஆண்டோட் சொல்லுவார், செத்தாலும் என்கிட்ட தானே இருப்பா, தைரியமாக போ, எல்லாம் செய்ய. அல்லேலூயா. செத்தா எங்கே தான் போக போகிறோம்? பரலோகத்துக்கு தானே போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இந்த வருஷமெல்லாம் தேவ ராஜ்யத்தையும் ஆண்டவரே என்னை நினைச்சருளும், என்னை நினைத்தருளும். அவன் நெகேமியா சொல்லுவான் பாருங்க, அதை நெகேமியா அவனுடைய புஸ்தகத்தை வாசித்த, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும், நன்மை உண்டாக நினைத்தருளும். நம்முடைய லைஃப்பில் ஆராய்ந்து பாருங்க, இந்த வருஷம்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் ஆசீர்வதித்ததில்லை, வருஷ கடைசியில் கர்த்தர் சொல்ல, நான் உங்களை நினைத்திருக்கிறேன். சிலுவை கள்ளனுக்கு சொல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல, நான் உங்களை நினைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 2024 நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. குணசாலி அப்படி இப்படி நிறைய இருக்கு. அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமாக வருகை தாமதிச்சா அடுத்த வருஷம் பார்ப்போம். இந்த வருஷம் இந்த 7ஓடி நிறுத்துவோம். முதல்ல என்ன தியானிச்சோம்? பாவியான ஸ்திரீ மனத்தாவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு நான் இருக்கிறேன். 2 யார் சொல்லுங்க? 2வது யார்? சப்பானி. 3வது ஏழை விதவை. 4 கழுதை. 5 தோட்டக்காரன். 7 ஞானி. 6 கானானிய ஸ்திரீ, 100க்கு அதிபதி. 7 சிலுவை கள்ளன். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சாட்சிகளை இழந்திருக்கிறேன், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் ஒரு சாட்சியாய் ஆண்டவரே இந்த வருஷத்தை முடித்து புதிய வருஷத்தை ஆரம்பிக்க எனக்கு உதவிச்சிங்க. விசேஷமாக இந்த வருஷத்தில் சப்பானியின் சாட்சியை நான் இழந்திருக்கிறேன். ஏசப்பா, கூட்டத்துக்கு வர்ற விஷயத்தில் நான் தவறி இருக்கிறேன், வாய்ப்பு இருந்து நான் தவறி இருக்கிறேன். வேலைக்கு போய் காலையில் காரியங்களை செய்துட்டு வருவீங்க சிலர், அவங்கெல்லாம் இதில் குற்றவாளியே கிடையாது. ஆனால் வீட்டிலே இருந்த பிற்பாடும் 10 மணிக்கு போகலாங்கிற வாய்ப்பு இருந்த பிற்பாடும் அந்த 10 மணிக்கு நம்ம ஆராதனைக்கு போகணும், நீ போகாமல், ஒரு வேத பாட கூட்டத்துக்கு போக வாய்ப்பு இருந்தும் போகாமல்,
ஒரு உபவாச ஜெபத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்து வராம, ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு வர வாய்ப்பு இருந்து வராமல் இருந்தால் தவறு. உங்கள் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு வருஷத்துலே யாரையும் ஜெபா பிரதர் வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த போகிறதே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், எல்லாரையும் அவங்கவுங்க விஷயத்துக்கு விட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழட்டும். அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்குரிய பிரதிபலனை 2024 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீ அவங்கள கஷ்டப்படுத்தாத, அவங்கள வேதனைப்படுத்தாத, அவங்கள துக்கப்படுத்தாத. பிரசங்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு நிறுத்திடு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரிடமாய் திரும்புவோம். பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒருவேளை இந்த வருஷத்தில் சில சாட்சி குறைவுகள் வந்திருந்தாலும் புதிய வருஷத்தில் கர்த்தாவே என்ன சாட்சியாய் நிறுத்துங்க, என்ன சாட்சியாய் நிறுத்துங்க, என்ன சாட்சியாய் நிறுத்துங்க, என்ன சாட்சியாய் நிறுத்துங்க. நீ ஒப்பு கொடுப்போம். ஷக்க துணாயின மனாயிட பலன் கர மனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.